வணக்கம். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. அதுபோல் நம் பாப்பர்பட்டி தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அண்ணன் பே. பழனியப்பன் அவர்களை பற்றி ஒரு சிறிய காணொளி. இப்போ வந்து நம்ம அண்ணன் முனைவர் பழனியப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா 27 மே 1961 மோலையானூர் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பெருமாள் கவுண்டர் மற்றும் பொன்னியம்மாள் இவங்க 2 பேருக்கும் மகனாக பிறக்கிறாரு. இவருக்கு பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்தே கல்வி மேலேயும் அரசியல் மேலேயும் மிகுந்த ஆர்வம் கொண்டு இருக்கிறாரு. ரெண்டாவது மக்களுக்கு வந்து எதனா நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம். அதனால் 1980 வந்து தன்னை வந்து ஒரு கட்சியோட அரசியல் வாழ்க்கையில் வந்து அப்பயே இணைச்சிக்கிறார். தன்னுடைய இளம் வயசுலேயே இணைச்சிக்கிறாரு. பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் துறையில் ஆன்மீக மருந்து குணம் தாவரங்கள் சேக்ரெட் ஆஃப் குரூஸ் கீழ்ப்புனித காடுகள் அப்படின்ற பேரில் வந்து ஒரு முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மே 16 நம்ம கவர்னர் RN ரவி ஐயா அவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் சென்னையில். இப்போ அண்ணன் பே. பழனியப்பன் அவர்கள் வந்து இந்த மாதிரி முனைவர் பட்டம் பெறக்குள்ள நம்ம மரியாதைக்குரிய CM ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து இவரோட தோள் மேலே கை வச்சு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ரொம்ப பாராட்டு பெற்று வாழ்த்துக்கள் தெரிவித்தார். பார்த்தீங்கன்னா 1980 அப்புறம் தன்னை அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கப்புறம் 2001 வந்து மொரப்பூர் தொகுதியில் நின்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. பிறகு 2011 பாப்பரப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நின்று MLAவை வெற்றி பெறாரு. அதே இயரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் ஆறாரு. பிறகு 2வது முறையாக 2016 எலெக்ஷன் வரப்போ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2வது முறையாக தன்னை வெற்றி வாக சொல்கிறாரு. பிறகு ஜூலை 3, 2021 வந்து தன்னை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவில் வந்து இணைச்சிக்கிறாரு. இணைச்சி வந்து தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக வந்து பதவி வகிச்சுட்டு வராரு. தன்னோட பதவியை வந்து மிகவும் சிறப்பாக செம்மையாக மக்களிடையவும் இளைஞர்களிடையவும் நம்மளோட கொள்கையை எடுத்து சொல்லி மிக அருமையான வகையில் வந்து அந்த பதவிக்கான இதை வந்து செஞ்சுட்டு வராரு. இவரோட சாதனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாப்பரப்பட்டி தொகுதியில் ரொம்ப காலமாக வந்து ஒரு கோரிக்கை எழுந்துட்டு இருந்துச்சு. அதாவது பாப்பரப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அரசு கலைக்கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி வேணும்னு. இவர் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி அரசு கலைக்கல்லூரியும் பாப்பரப்பட்டியில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு. கடத்தூரில் வந்து பாலிடெக்னிக் காலேஜும் வந்து இவர் பீரியடில் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. பிறகு 650 கிராமம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுத்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு தேவை அப்படின்னு. அந்த மனு அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மக்கள் குறை கேட்ட இவர் வந்து தீர்த்து வச்சார். பிறகு வந்து 12 யூனியன் நம்ம தருமபுரியில் வந்து இவரோட காலகட்டத்தில் வந்துச்சு. அதில் நம்ம கடத்தூர் யூனியனும் வந்து இவர் காலகட்டத்தில் வந்தது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வாச்சாத்தி ரோடு ப்ளஸ் வந்து அது இல்லாமல் நிறைய கிராமப்புற சாலைகள் உள்ளே வந்து இருக்கிற சாலைகள் அத்தனையுமே இவர் பீரியடில் தான் புதுப்பிக்க மற்றும் இவர் பீரியடில் கிராம தன்னிறைவு திட்டத்தின் கீழே ஒரு 15 திருமண மண்டபம் வந்து புதுசாக வந்து கட்டி கொடுத்தாரு. அது இல்லாமல் ஒரு 12 கால்நடை மருத்துவமனை நம்ம விவசாயிங்க நம்ம மாடு வைக்கிறவங்களுக்கோசரம் புதுசாக வந்து கட்டி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்து அதாவது வந்து இவரோட சார்பில் வந்து எந்தெந்த ஸ்கூலில் வந்து தண்ணி தொட்டிலையோ அந்தந்த ஸ்கூலுக்கு வந்து இவர் பீரியடில் கட்டி கொடுத்தாரு. எனவே வந்து இவர் பீரியடில் வந்து மக்களுக்காக அயலாத உழைத்து பாடுபட்ட எங்கள் பழனியப்பன் அண்ணனுக்கு வந்து எங்கள் மாணவர் சார்பாகவும் அல்லது எங்கள் தொழிலாளர்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.